குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ இந்த என்பிடெல்லோட எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி அடுத்து பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கூகுள் க்ரோமில் அல்லது மைக்ரோசாஃப்ட் எட்ஜு ஏதாவது ஒரு ப்ரௌசரில் போயிட்டு ஸ்வயம் என்பிடெல் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இதை நம்ம ஸ்வயம் ஆப்லேயும் பண்ண முடியும். ஆனால் அதுலேயும் இதுலேயும் ஒரே மாதிரி கான்செப்ட் தான் இருக்கும். விஷுவல்ஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுமே தவிர மற்ற எல்லாமே மோரல்லஸ் சேமாக தான் இருக்கும். ஸோ நான் இதை எதில் பண்ணியிருக்கேன்னா ப்ரௌசரில், நீங்கள் இது உங்களுடைய மொபைலில் இருக்கிற ப்ரௌசரில், ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் க்ரோம்லையும் அல்லது வேறு ஏதாவது ஒரு ப்ரௌசர்லையும் பண்ண முடியும். நீங்கள் ஸ்வயம் ஆப்லேயும் மூலம் பண்ணிங்கனாலும் அது அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன பண்ணுன்னா ப்ரௌசருக்கு தான் உங்களை என்ன பண்ணும், பேமெண்ட் அதுக்கெல்லாம் உங்களை டைரக்ட் பண்ணும். ஸோ நான் இதை டைரெக்டாக ப்ரௌசரில் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கூகுள் க்ரோம் அல்லது மைக்ரோசாஃப்ட் எட்ஜில் நீங்கள் ஸ்வயம் என்பிடெல் அப்படின்றத டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆன்லைன் கோர்சஸ் .nptel.ac.in இந்த வெப்சைட்குள்ளே போங்க. நிறைய என்பிடெல் வெப்சைட் நிறைய இருக்குது, அதிலெல்லாம் போய் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. கரெக்டாக ஆன்லைன் கோர்சஸ் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வரும்னு சொல்ல முடியாது. 2வது லிங்க்கில் இருக்கலாம், 3வது லிங்க்கில் இருக்கலாம். எந்த லிங்க்கில் இருந்தாலும் இந்த லிங்க்கை பார்த்து அதை நீங்கள் என்ன பண்ணீங்க, அது உள்ளே போய்க்கோங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் உங்களுக்கு விசிபிள் ஆகும். இதில் சைன்இன் கொடுத்து உள்ளே போங்க. சரியா, ரைட் கார்னரில் இருக்கு இல்லையா, சைன்இன் கொடுத்து உள்ளே போங்க. இதில் நீங்கள் சைன்இன் இன்டு ஸ்வயம், சைன்இன் வித் கூகுள்ன்ற அக்கௌண்ட் தான் நீங்கள் கொடுக்கணும். அதை கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்வயம் அக்கௌண்ட், அதாவது இமெயில் பாஸ்வேர்டுன்னு டைரெக்டாக கொடுத்துருக்காங்கல்ல, அதில் இமெயில் கொடுத்தீங்கன்னா அதோட இமெயில் பாஸ்வேர்டு கொடுத்துருவோம். அப்படி கொடுத்தீங்கன்னா அது மிஸ்டேக்னு அர்த்தம். ஏன்னா ஸ்வயம் அக்கௌண்ட்டுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணியிருப்போம், அதை நம்ம மேபி மறந்துருக்கலாம். இது இமெயில் பாஸ்வேர்டு நினச்சி போடுவோம், ராங்னு வரும். அதனால நீங்கள் சைன்இன் வித் கூகுள் கொடுங்க. அதில் போயிட்டு உங்கள் இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் கொடுங்க. ஆல்ரெடி கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி விசிபிள் ஆகும். நான் என்னோட jssjohnny@gmail.comங்கிற என்னோட மெயில் ஐடி மூலமாக உள்ளே போகிறேன். உள்ளே போகும்போது எனக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் விசிபிள் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் ரைட் சைட் கார்னரில் இருக்கு இல்லையா, JSன்னு இருக்கு இல்லையா, உங்களுக்கு உங்கள் பேருக்கு ஏற்ற மாதிரி அதோட லெட்டர்ஸ் மாறி வரும். ஸோ ரைட் சைட் கார்னரில் ரவுண்டாக இருக்கிறது தான் உங்களுடைய ஐகான், ப்ரொஃபைல் ஐகான். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மை கோர்சஸ்ன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்க. ஓகேவா, செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னென்ன கோர்ஸு இந்த இதில் எடுத்திருக்கீங்க, என்பிடெல் இதில் எடுத்திருக்கீங்கன்றதெல்லாம் உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். அதில் இப்போ நான் ஒரு டெமோ பைத்தான் ஃபார் டேட்டா சயின்ஸுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா பேமெண்ட்டுக்கு நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன். ஸோ அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெஜிஸ்டர் ஃபார் சர்டிஃபிகேட் எக்ஸாம், அதுதான் போகணும், வேற எதுவும் போகக்கூடாது. ரெஜிஸ்டர் ஃபார் சர்டிஃபிகேட் எக்ஸாம் அப்படின்ட்டு இருக்கு பாருங்க, அதுக்கு போங்க. ஃபர்ஸ்ட் கோர்ஸ் சூஸ் பண்ணி பார்த்துட்டு அதில் 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, அதில் ரெஜிஸ்டர் ஃபார் சர்டிஃபிகேட் எக்ஸாம் அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 by 1 நம்ம டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஃபில் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா எக்ஸாம் டேஷ்போர்டுங்கிறது தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு விசிபிள் ஆகும். இதில் நீங்கள் பெருசாக டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி ஃபில்அப் ஆகிருக்கும். அதனால் கோ டு பர்சனல் இன்ஃபோன் கீழே இருக்கு இல்லையா ப்ளூ கலரில், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா 1 by 1 உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கேட்கும். சில நேரத்தில் அதே ஆட்டோமேட்டிக்காக ஃபில்அப் ஆகி இருக்கும். ஃபில்அப் ஆகாததை எல்லாத்தையும் மேண்டேட்ரி எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யுவர் மெயில் ஐடி, நேம், டேட் ஆஃப் பர்த், கண்ட்ரி, ஸ்டேட், சிட்டி, மொபைல் நம்பர், அதை ரீஎன்டர் பண்ணணும். அந்த மொபைல் நம்பரை நீங்கள் ரீஎன்டர் பண்ணணும். ஓகேவா, 2 தடவை என்டர் பண்ணிடுங்க. ஸோ இதை ஃபில்அப் பண்ணதுக்கு அப்புறமேலு அடுத்தது 1 by 1 உங்களுக்கு ஆப்ஷன் வந்துகிட்டே இருக்கும். ஆல்டர்னேட் மொபைல் நம்பர், ஆல்டர்னேட் மொபைல் நம்பர்னா 2 நம்பர் வச்சுருந்தீங்கன்னா கொடுங்க, இல்லைன்னா அவங்க வீட்டில் அப்பா அம்மா நம்பரு அண்ணன் நம்பரு ஏதாவது ஒரு நம்பர் ஆல்டர்னேட் நம்பராக கொடுத்துருங்க. அப்புறம் ஜெண்டர் செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்து முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, 3 ஃபோட்டோஸ் நம்ம அப்லோட் பண்ணணும். ஒன்று பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அது எப்படி இருக்கணும்னா 50 KB மினிமம் 50 KB 150 KB இருக்கணும். ஓகேவா, உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவோட சைஸ் எப்படி இருக்கணும்னா 50 to 150 KB இருக்கணும். அடுத்தது ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டோட ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை என்ன ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுக்கணும். ஃப்ரண்ட் மட்டும் எடுக்கக்கூடாது, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை எடுத்து மெர்ஜ் பண்ணிக்கோங்க. ஒரே பேஜாக வர மாதிரி எடுத்து வச்சுட்டு அதையுமே 50 to 2 MB வரைக்கும் வச்சுக்கலாம்னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் 50 to 150 KB, இதில் 50 KB to 2 MB. அதுக்கு அடுத்தது சிக்னேச்சர்,
சிக்னேச்சர் வந்து நீங்க ஒரு பேப்பர்ல நல்லா ஒரு பிளாக் இங்க்ல அழகா லெஜிபிளா வந்து சைன் பண்ணி அதை ஒரு போட்டோ எடுத்து அதையுமே 50 to 150 கேபிக்குள்ள வர மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. மொபைல் அப்லோட் பண்றீங்கன்னா மொபைல் டிவைஸ்ல ஸ்டோரேஜ்ல வச்சுக்கோங்க. இல்ல சிஸ்டம்ல அப்லோட் பண்றீங்கன்னா சிஸ்டத்துல அதை வந்து ஸ்டோரேஜ்ல வச்சுக்கோங்க. ப்ரௌஸ் பண்ணி அதை நீங்க செலக்ட் பண்ணணும். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு ஹால் டிக்கெட் வரும். நீங்க வந்து அந்த ஹால் டிக்கெட்ல உங்க போட்டோ உங்களுடைய சிக்னேச்சர் ரெண்டுமே மேண்டேட்டரியா அதுல வரும். ஸோ அதை பார்த்துக்குங்க. அடுத்தது டூ யூ கம் அண்டர் SC/ST கேட்டகரின்னு கேட்டிருக்காங்க. ஸ்காலர் கேட்டகரி இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க. அப்படி நீங்க எஸ் கொடுத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை அப்லோட் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது அது இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்தது ஆர் யூ எ பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் அபவ் 40% அப்படின்னா, அதாவது மாற்றுத்திறனாளிகள் அப்படி யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா நோ எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. வாட் இஸ் யுவர் ரோல் அப்படின்னா ஸ்டூடெண்ட், நீங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ங்கிறதுனால ஸ்டூடெண்ட் கொடுத்துருங்க. ஓகே. அடுத்தது ஆர் யூ ரைட்டிங் தி எக்ஸாம் இன் அவுட் சைடு இந்தியானா, வெளியில இந்தியாவுக்கு வெளியே நம்ம எழுத போறது இல்லை. ஸோ நோ கொடுத்துருங்க. உங்களுக்கு ஹவு டிட் யூ நோ அபவுட் தீஸ் கோர்சஸ்னா காலேஜ் மூலமா தெரியும் அப்படின்னு காலேஜ்னு கொடுத்துருங்க. ஆர் யூ ஓகே இஃப் வி ஷேர் யுவர் வித் பொட்டன்ஷியல் எம்ப்ளாயர்ஸ், இது ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய வேலைக்கும் உதவும், உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து வேலிடிட்டியும் ஆகும். ஸோ உங்களுடைய ஃபார் எக்ஸாம்பிள் லிங்க்டின் ப்ரொஃபைலாக இருக்கலாம், வேற ஏதாவது வந்து ஒரு எம்ப்ளாயர்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா அதுக்காக தான் இதை கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்ன்னு கொடுங்க. உங்களுடைய டீட்டெயில்ஸை எம்ப்ளாயர்ஸ் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஓகேவா? சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸு உங்களை இன்கேஸ் வந்து அந்த சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸை வச்சு அப்ரோச் பண்ணுறதுக்கான அதுக்காக இது கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை வந்து எஸ் கொடுங்க. தென் வாட் இஸ் யுவர் மோட்டிவேஷன் டு டூ திஸ் கோர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அது இட் இஸ் அப் டு யூ, யூ கேன் சூஸ். உங்களுக்கு பிடிச்ச உங்களோட ஆப்ஷனை உங்களுக்கு நீங்கள் கொடுங்க. அப்புறம் ஐ ஹியர் பை கன்ஃபார்ம் கொடுத்துருக்காங்களா, அதில் ஒரு டிக் கொடுத்துருங்க. சேவ் அண்ட் கண்டினியூ அது கொடுத்துருங்க. ஓகேவா? எல்லாத்தையும் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்காம விட்டுறாதீங்க. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. தென் யுவர் காலேஜ் கண்ட்ரி இந்தியா, யுவர் காலேஜ் ஸ்டேட் தமிழ்நாடு, யுவர் காலேஜ் சிட்டி நாகப்பட்டினம், யுவர் காலேஜ் நேம்ஸ் ஆர் ஐசக் நியூட்டன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஏரியா இன்ஜினியரிங், டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஆர் எனி அதர் யுவர் கோர்சஸ். ஓகேவா? அடுத்த ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுதான். கேன் வி ஷேர் யுவர் ஸ்கோர்ஸ் வித் யுவர் காலேஜ். காலேஜுக்கு உங்களுடைய ஸ்கோர் சர்டிஃபிகேட்ஸை நாங்கள் என்ன பண்ணலாம், ஷேர் பண்ணலாமா அப்படின்னு NPTEL கேட்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எஸ் கொடுத்துருங்க. ஓகேவா? அப்போ உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து காலேஜோட அசோசியேட் லிங்க் ஆயிரும். ஸோ தட் அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபர்தராக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கும் அது வேலிடிட்டி ஆகிடும். அதுக்கு அடுத்தது ஐ அக்ரி அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை டிக் கொடுத்துருங்க. ஸோ இது வரைக்கும் இந்த பேஜில் முக்கியமானது கேன் வி ஷேர் யுவர் ஸ்கோர்ஸ் வித் யுவர் காலேஜ். அது நோ கொடுத்துடாதீங்க, அது எஸ் கொடுக்கணும். மேண்டேட்டரியா எஸ் கொடுத்துருங்க, மறந்துடாதீங்க. ஓகே, எஸ் கொடுக்க மறந்துடாதீங்க. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. அப்புறமேலு என்ன கோர்ஸோ நீங்கள் வந்து நான் இங்கே பைத்தான் ஃபார் டேட்டா சயின்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்ட்ரோடக்ஷன் டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொடுத்துருக்கலாம், கிளவுட் கம்ப்யூட்டிங் கொடுத்துருக்கலாம், இன்ட்ரோடக்ஷன் டு சி ப்ரோக்ராமிங் கொடுத்துருக்கலாம். வாட் எவர் த கோர்ஸ் இட் இஸ், அதை நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க, அந்த கோர்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. ஓகேவா? ஆட்டோமேட்டிக்காக வரலன்னா நீங்கள் ஆட் கோர்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதை கொடுத்தீங்கன்னா ஆட் ஆயிரும். தென் அடுத்தது எக்ஸாம் சிட்டி செலெக்ஷன். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே ரைட் கார்னரில் க்ரீன் கலரில் இருக்குல்ல எடிட், அதை கொடுத்தாதான் நீங்கள் வந்து இங்கே செலக்ட் பண்ண முடியும். ஸோ அதை என்ன பண்ணிக்கிங்க, ரைட் கலரில் இருக்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க, கிளிக் பண்ணிவிட்டு எடிட் கொடுத்துருங்க. எடிட் கொடுத்துட்டு உள்ளே வந்து என்ன பண்ணுங்க, கரெக்டாக இதை பார்த்து கேர்ஃபுல்லாக கொடுக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் 3 கொடுத்துருக்காங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் நம்ம பக்கத்தில் இருக்கிற நம்ம ஊர் இதையே கொடுத்துடணும், நாகப்பட்டினம் அப்படின்னு கொடுத்துடணும். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், நீங்கள் நாகப்பட்டினங்கிறது என்னன்னா, நீங்கள் நாகப்பட்டினத்தில் வீடு இருக்குன்னா நீங்கள் நாகப்பட்டினம் கொடுங்க. நீங்கள் வந்து மயிலாடுதுறையிலேருந்து வரீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக மயிலாடுதுறையை கொடுத்துருங்க. ஓகேவா? செகண்ட் ப்ரிஃபரன்ஸை அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிங்க. உங்களோட பின்கோடு போட்டிங்க, வீட்டோட பின்கோடு, காலேஜோட பின்கோடு போடாதீங்க. உங்களோட வீட்டோட பின்கோடு, உங்களுடைய ஊரோட பின்கோடு போட்டிங்கன்னா அப்போ வந்து அதுக்கேற்ற ஊர் அங்கே கொடுங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன பண்ணுங்க, நாகப்பட்டினம் கொடுங்க. லாஸ்ட் ஆப்ஷனா திருச்சி கொடுங்க. மோஸ்டா நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இது ரெண்டுலையுமே நமக்கு சென்டர் நமக்கு வந்துடும். ஓகேவா? அப்படி வராத பட்சத்தில் திருச்சிராப்பள்ளி தான் வரும்.
ஸோ அது வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி. ஸோ இந்த நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருச்சின்னு கொடுங்க. இந்த ரெண்டுலேயும் வரலன்னா லாஸ்ட் ஆப்ஷனாக கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் வரும். இதில் அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு ஃபீஸ் எவ்வளவு என்ன ஏதுன்ட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. கடைசியாக ஐ அக்ரி டு ஆல் தி அபவுன் கொடுத்துருங்க. பேமெண்ட் மோடு வந்து பே த்ரூ ரேசார் பே, அது கொடுத்து கண்டினியூ டு பேமெண்ட். ஓகேவா, கண்டினியூ டு பேமெண்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் விசிபிள் ஆகும். பே நவுன்ற ஆப்ஷனை கொடுங்க. ஓகே, பே நவ் இந்த ஆப்ஷனை கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறமேலு உங்களுக்கு கியூஆரை ஸ்கேன் பண்ணி பண்ண முடியும், ஜிபேல பண்ண முடியும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கு. இல்லை நெட் பேங்கிங் கார்டை யூஸ் பண்ணி பண்றீங்கன்னா அந்த ஆப்ஷன் இருக்கு. ஸோ இப்போ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கியூஆரை ஸ்கேன் பண்ணி தான் நான் பண்றேன். ஓகேவா, ஸோ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ஷோ கியூஆருங்கிறத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது விசிபிள் ஆகும். இப்படி உங்களுக்கு விசிபிள் ஆயிரும். ஸோ அப்படி இருந்த இந்த ஷோ கியூஆர் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு விசிபிள் ஆயிரும். இதை நீங்க ஜிபேல அல்லது வேற ஏதாவது ஃபோன்பே வாட் எவர் இட் இஸ் எந்த யூபிஐ ஆப் இருக்கோ அந்த யூபிஐ ஆப்பை யூஸ் பண்ணி நீங்க ஸ்கேன் பண்ணி நீங்க பேமெண்ட் கொடுத்துடலாம். சரியா, பேமெண்ட் கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபைனலா உங்களுக்கு இந்த மாதிரி பேமெண்ட்டோட ஸ்டேட்டஸ் இஸ் சக்சஸ்ஃபுல்னு வந்துடும். ஓகேவா, பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வந்துடும். ஸோ இவ்வளோதான் இந்த ப்ராசஸ், இவ்வளோதான். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா உங்களுடைய மென்டாஸை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் இமீடியட்டாக அதை முடிச்சிருங்க. சரியா, ஏன் அப்படின்னா கடைசி நேரத்தில் நமக்கு சர்வர் எரர் வரும். நம்ம லேட் பண்ண என்ன ஆகும் தெரியுமா, நமக்கு வந்து அந்த என்ன சொல்றது எக்ஸாம் சிட்டி வந்து நமக்கு தூரமாகறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி எக்ஸாம் எழுதுறீங்களோ ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ உங்களுக்கு எக்ஸாம் சிட்டி நியர்பையாக உங்களுக்கு வந்துடும். ஸோ அதனால இந்த வீடியோவை பார்த்துட்டு சீக்கிரமாக பேமெண்ட் பண்ணுறதுக்கான அசிஸ்டன்ஸை இந்த வீடியோலேருந்து எடுத்துக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.